வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. சோப் ஆகட்டும், டீ ஆகட்டும், இல்லை கரம் மசாலா, இல்லை சில பொருட்கள் எல்லாம் வந்து வெந்தயத்தை கலக்கிறாங்க. பிளாஸ்டிக் பொருளை கூட நம்ம வெந்தயத்தை வந்து ஆட் பண்ணுறாங்க. அட அந்த வெந்தயத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அட கொஞ்சம் கேளுங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இதுல அவ்வளோ மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குங்க, நம்பவே மாட்டீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த வெந்தய தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்குங்க. சரிங்க, இந்த வெந்தய தண்ணீரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, கோலைன் இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது, விட்டமின் டி, விட்டமின் பி, விட்டமின் ஏலாம் நிறைய இருக்குங்க. அது போக நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, பயோட்டின் இருக்குது, அயர்ன் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ இந்த வெந்தயத்தை நைட்லேயே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த காலையில் அந்த தண்ணியும் அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரத்தத்தில் படிஞ்சிருக்கிற கொழுப்பை வந்து தடுத்து இதயத்துக்கு சம்பந்தமான எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்குது இந்த வெந்தய தண்ணீர். தோலில் ஏற்படக்கூடிய ஒரு கிருமி தொற்றா இருக்கலாம், இல்ல ஒரு பூச்சி கடிச்சு ஏதாவது நம்ம ட்ரைனஸ் ஆயிருந்திருக்கலாம், இல்ல கொப்பளங்கள் வரலாம், புண்கள் வந்து வரலாம். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெந்தயத்தை வந்து பொடியாக்கி அதுல கஸ்தூரி மஞ்சள் போட்டு கலந்து பூசினா அந்த இடங்கள்ல இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கொப்பளம் ஆகட்டும், ஒரு மாதிரி சொரசொரப்பா இருக்கட்டும், அந்த தொற்று இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க சில நாட்கள்லயே குணமடைஞ்சிடலாங்க. நாம உண்கிற உணவுப் பொருட்கள்ல கொஞ்சமா வந்து வெந்தயத்தை நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. எந்த ஒரு செரிமான பிரச்சனையா இருந்தா கூட இந்த வெந்தய நீரை குடிச்சா எல்லாமே சரியாகும். ஈவன் சில பேத்துக்கு வந்து உடம்பு ரொம்ப சூடு கிளம்பி அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து வெந்தயத்தை வந்து லைட்டா வறுத்து அதை வந்து பொடியாக்கி அது தண்ணீர்ல கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தா டக்குன்னு கேட்குங்க, அந்த லூஸ் மோஷன் இருக்காது. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ற ஒரு பாட்டி வைத்தியம் தான். கணையத்துல இன்சுலின் சுரக்கிறதுல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுல வந்து நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றோம். இந்த நீரிழிவு நோய்க்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெந்தயத்தை வந்து டெய்லி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில வெறும் வயிற்றுல அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குங்க. அது போக இல்லாம இந்த வெந்தய தண்ணீரை நாம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் பருமன் வந்து குறையுங்க. இது வந்து நாம எப்பாவது வாக்கிங் போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி நம்ம இதை குடிக்கலாம். இது வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம். ஈவன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை குடிச்சாலும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ யாரெல்லாம் உடம்பு குறைக்கணும்னு விரும்புறீங்களோ ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். சிறுநீரகத்துல கல்கள் உருவாகுவதை தடுத்து அந்த சிறுநீர் கடுப்பை நீக்கி சிறுநீரம் வந்து நல்லா வெளியேற வந்து இந்த வெந்தய தண்ணீர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம உடம்புல வந்து ரொம்ப பாடி பெயின் ஆகட்டும், இல்ல சில வீக்கங்கள் ஆகட்டும், நரம்புல ஏதாவது பிரச்சனை ஆகட்டும், மூட்டு வலி ஆகட்டும், நம்மளுக்கு வந்து தசை பிடிப்பா இருந்துச்சுன்னா கூட இதுல இருக்கிற இந்த வெந்தயத்துல இருக்கிற பிளேவனாய்டு வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டா வந்து வேலை செய்யுதுங்க. அப்புறமா தாய்ப்பால் கொடுக்கிற பெண்கள் வந்து இந்த வெந்தய தண்ணீரை குடிக்கிறதுனாலயோ இல்ல வெந்தயத்தை வந்து உணவுப் பொருட்களை சேர்க்கிறதுனாலயோ அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் நல்லா சுரக்குங்க. புற்றுநோய் வந்து உருவாகாம இருக்கிறதுக்கு வந்து இது ஃபுல்லா இருக்குங்க. புதிய புற்றுநோய் செல்கள் திருப்பி உருவாகாம இருக்கிறதுக்கும் அது வந்து நிறைய பரவாம இருக்கிறதுக்கும் இந்த வெந்தயத்தில் உள்ள வேதிப்பொருள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா சில பேர் வந்து மாதவிடாய் காலங்கள்ல வந்து ரொம்ப உடம்பு பெயின் ஆகட்டும், பேக் பெயின் ஆகட்டும், வயிற்று வலி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரில இருக்கிறவங்க இந்த வெந்தய தண்ணீரை கண்டினியூஸா அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாங்க. இந்த மோனோபிளசன்ட் டைம்ல வந்து அவங்க ரொம்ப அந்த சிச்சுவேஷன்ல வந்து ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் போகி பெரிய ஒரு வலி நிவாரணியா இருக்கிறது இந்த வெந்தய தண்ணீருங்க. ஆண்களுக்கு வந்து மலட்டு தன்மையை நீக்கி அவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படாம தடுக்குது. அது போக இல்லாம இதுல விந்தணுக்கள் வந்து அதிகரிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. குழந்தைங்க எல்லாம் அப்படின்னு ஃபீல் பண்ற பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த வெந்தய தண்ணீர் ஒரு 2 to 3 months அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய விந்தணுக்கள் வந்து உருவாகும். சோ அதுல இருந்து அவங்களும் மீண்டு வரலாங்க. நிறைய பேர் வந்து உடம்பு சூடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உடம்பு சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த வெந்தய தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெந்தயத்தை நம்ம உணவுப் பொருட்களோடையும் சேர்த்துக்கலாம், வெந்தய தண்ணியாவும் குடிக்கலாம், ஈவன் வெந்தயத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் குடிக்கலாம். சோ வெந்தய கீரையும் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு அதோட பலன்கள் நல்லா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Tamilselvi.